நான் இப்பதான் ஜெயிலுக்கு போய் மீனாட்சியை பார்த்துட்டு வரேன் தாத்தா. பேச அனுமதிச்சாங்களா? எதுக்கு பேச விட மாட்டாங்க? மீனாட்சி எப்படிமா இருக்கா? டாக்டர் போஸ பத்தி விசாரிக்கும் போது என்ன சொல்றது, அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அதனால சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன். வாழ்க்கையில அவளுக்கு போலீஸ்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஜெயில் வரைக்கும் போயிருக்காம்மா. என்ன பண்றது, எல்லாம் அவ தலையெழுத்து. நீங்க அவளோட தலையெழுத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு மிலிட்டரி கர்னலா இருந்துகிட்டு அவளை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தலையெழுத்து மண்ண கட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, காணாம போன உங்க பேரனை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வழி இல்ல. அப்ப உங்க பேரன் பொண்டாட்டிய கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் மட்டும் என்ன வந்தது? தேவயானி, பேசாதீங்க தாத்தா. இதுக்கு முன்னாடி நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இன்னியோட அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. உங்க பேரன் தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மீனாட்சிய